நெல்லை மாநகராட்சியுடன் ராமையன்பட்டி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மாநகராட்சி ஆவதை நாங்கள் எதிர்த்து போராடுவோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த வாக்குவாதத்தினுடைய முக்கிய காரணம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். அதாவது மாநகர பகுதிகள் விரிவாக்கமானது தற்போது நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. குறிப்பாக நெல்லை மாநகராட்சி பகுதியோடு பல்வேறு கிராமங்களை இணைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில ராமன்பட்டி ஊராட்சி, அதாவது மாநகராட்சியை ஒட்டியுள்ள நெல்லை மாநகராட்சி ஒட்டியுள்ள ராமன்பட்டி ஊராட்சியும் மாநகராட்சியோடு இணைப்பதற்கான அந்த விரிவாக்கம் செய்வதற்கான அந்த பணிகளில் இணைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலையில அந்த ராமன்பட்டி கிராமத்தை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என இந்த நடைபெற்ற அந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் மாநகராட்சி ராமன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவித்தனர். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு தெரியப்படுத்தியிருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருப்பதாகவும் தெரிவித்த நிலையில அதிகாரிகள் யாரும் வராததை கண்டித்து மாநகராட்சியை இணைக்கக்கூடாது, இந்த தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றக்கூடாது, உயரதிகாரிகள் வருவரும் காத்திருக்க வேண்டும் என கூறி கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியது. இந்த நிலையில அந்த ஊராட்சி மன்றத்துடைய உறுப்பினரான மாரியப்பன் என்பவர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதன் காரணமாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பொதுமக்களும் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில தற்காலிகமாக கிராம சபை கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் உயரதிகாரிகள் வருவரை இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது, அவ்வாறு உயரதிகாரிகளும் வரவில்லை என்றால் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு தெரியப்படுத்துவதுடன் வரும் நாட்களில் ராமன்பட்டி பகுதியில் உள்ள மக்களை திரட்டி பெரிய போராட்டம் நடத்துவதாகவும் திட்டமிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் அமளி நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பாக காணப்பட்டிருக்கிறது. கூட்டம் தற்காலிகம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் ஒரு 500க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கூடியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் உயரதிகாரிகள் வந்தால் மட்டுமே அந்த கூட்டத்தை தொடர வேண்டும் என அந்த கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.